தோழர் தொழிலுக்கு வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் நம்மளுடைய கல்வி கதவு வாயிலாக மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு மாணவர்களுக்கு என்ன மாதிரியான கோச்சிங் ப்ரிப்பரேஷன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம், இனிமேல் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பேசலாம். குறிப்பாக நாம் கொடுக்கக்கூடிய ப்ரிப்பரேஷன் முற்றிலுமே கட்டணம் இல்லாதது. தேர்வாக இருக்கலாம், கிளாஸாக இருக்கலாம், எல்லாமே உங்களுக்கு கட்டணம் இல்லாமல் ஃப்ரீயாக கிடைக்கக்கூடியது. இது வரைக்கும் நாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்குன்னு என்ன செஞ்சுட்டு வரோம், தினந்தோறும் 2 தேர்வுகள், ஒன்று தமிழுக்கான தேர்வு, இன்னொன்று பொது அறிவுக்கான தேர்வு. இந்த 2 தேர்வுகளும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. இதுவரை நீங்கள் இந்த டெஸ்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கல, உங்களுக்கு தெரியாது அப்படின்ற பட்சத்தில் உடனே இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி நம்மளுடைய டெலிகிராம் சேனலை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் இரவு 8 மணிக்கு தமிழ் டெஸ்ட் ஆனது நடைபெற்று வந்துட்டு இருக்கிறது. இந்த தமிழ் டெஸ்ட் 6லிருந்து 10 வரை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் பாடங்களை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி 6வது 7வது இந்த 2 தமிழ் வகுப்புகளும் டெஸ்ட் நடைபெற்று முடிந்து விட்டது. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த 6வதுக்கும் 7வதுக்கும் ஃபுல் டெஸ்ட் இடையில சைட் பை சைடு வந்து ஒரு ஸ்டாண்டர்டு முடிஞ்சோடனே அதுக்கான ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து நடைபெற்று வரும். ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் அந்த ரிவிஷன் டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணலாம். இப்போ கரண்ட்டில் 8வது போயிட்டுருக்குது டெஸ்ட்டு. இன்றைக்கி அதாவது 10/7/2024 இன்று 8th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 4 டெஸ்ட்டாக இருக்குது. ஷார்ப்பாக 8 மணிக்கு நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இந்த டெஸ்ட்டானது ஜென்ரேட் ஆகிரும். சார் இந்த டெஸ்ட் எப்படி இருக்கும், பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்குமா அப்படின்னா, இந்த டெஸ்ட் உடனே அதாவது செகண்ட்லேயே நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணமாக நீங்கள் புதுசாக இருக்கிறீங்க, இந்த மாதிரி டெலிகிராம் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரெடி இதை பற்றி தெரியும் அப்படின்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இதுக்கு புதுசாக வந்தவங்களுக்காக நான் சொல்கிறேன். அதாவது இந்த குயிஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த குயிஸ் அப்படின்றது கரெக்டாக இந்த டெஸ்ட்டு வந்து நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். நீங்கள் ஒன்ஸ் இந்த குரூப்புக்குள்ளே வந்து ஆக்டிவாக இருந்தாலே போதும், இந்த குரூப்புக்குள்ளே இருந்தாலே போதும், கொஷினாக அது ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு காமிக்கும். அந்த கொஷினை படிச்சுட்டு 4 ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணது சரியான ஆன்சராக இருந்தால் க்ரீன் கலரில் டிக் அடிக்கும். நீங்கள் சூஸ் பண்ணது ராங் ஆன்சராக இருந்தால் ரெட் கலரில் காமிக்கும். ஸோ இமீடியட்டாகவே நீங்கள் ஆன்சர் பண்ணது சரியாக தவறா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இந்த டெஸ்ட்டை பொறுத்தளவு. அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் முடிஞ்ச உடனேயே உங்களுக்கு ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டு அது காமிக்கும். அதை பார்த்த உடனே உங்களுடைய ரேங்க் என்ன, உங்களுடைய மார்க் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ 8 மணிக்கு தமிழ் டெஸ்ட், தினந்தோறும் இந்த டெஸ்ட் நடக்கும். ஒரு நாள் கூட இடைவிடாமல் உங்களுக்கு 10ஆம் வகுப்பு முடிகிற வரைக்குமே தமிழில் 6 to 10. ஸோ இந்த 10ஆம் வகுப்பு முடிகிற வரைக்குமே இந்த தமிழ் டெஸ்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இடையில சைக்கிள் டெஸ்ட், அதாவது ரிவிஷன் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் இதெல்லாம் வந்து நடக்கும் தமிழுக்கு. அடுத்தபடியாக பொது அறிவுக்கான தேர்வு. பொது அறிவுக்கான தேர்வு தமிழ் டெஸ்ட் முடிஞ்ச உடனேயே 8:30க்கு இரவு 8:30க்கு பொது அறிவுக்கான டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இந்த டெஸ்ட் இப்போது இன்னைக்கு 10ஆம் தேதி இல்லைங்களா, நேற்று 9ஆம் தேதியிலேருந்து இந்த டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த டெஸ்ட்டில் நாம் 2 பாடங்கள் கொடுக்குறோம். 6லிருந்து 10 வரை இருக்கக்கூடிய சமூக அறிவியல் ப்ளஸ் அறிவியல் இந்த பகுதியிலிருந்து ஒவ்வொரு நாளும் 2 அல்லது 3 பாடங்கள் கொடுக்குறோம். நீங்கள் அந்த பாடங்களை படிச்சுட்டு இந்த டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒட்டுமொத்தமாக முந்தைய ஆண்டு வினாத்தாளை வச்சுட்டு எந்த ஸ்டாண்டர்டில் எந்த லெசனில் அதிகமான கேள்விகள் வந்திருக்கு அப்படின்ற ஃபுல் அனாலிசிஸ் வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் உங்களுக்கு 6லிருந்து 10 வரைக்கும் 100 பாடங்கள் 100 லெசன்ஸ் வந்து சூஸ் பண்ணி அதை எடுத்து அதன் அடிப்படையில் இந்த டெஸ்ட் கொடுக்குறோம். அப்போ இந்த 100 பாடங்களை ஒரு நாளைக்கு 2 பாடம் வீதமாக 50 நாளில் இந்த தேர்வு வந்து முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் தவற விட்டுறாதீங்க. உங்களுக்கு தமிழ் இதை ஃபாலோ பண்ணி வந்தாலே தமிழை முடிச்சிடலாம். 6 to 10 ஈஸியாக முடிச்சிடலாம். அதே போல் இப்போ தான் நம்ம வந்து பொது அறிவு ஒரு தேர்வு முடிஞ்சிருக்கு, இன்றைக்கி 2வது தேர்வு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 பாடம் கடினம் இல்லாமல் படிச்சுட்டு 50 நாளில் 100 பாடங்களை முடிச்சிடலாம். சரிங்க சார், எக்ஸாம் டேட்டு முன்னாடியே வந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ஒர்க்லோட கூட்டி ஒரு நாளைக்கு 4 பாடம் 5 பாடம் படிக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்து எப்படி பண்ணாலும் உங்களுக்கு இந்த 6 to 10ன்றதை தமிழ் ப்ளஸ் பொது அறிவு இது 2 வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் சிலபஸ் வைஸாக யூடியூப்பில் உங்களுக்கு கிளாஸ் வீடியோஸ் வந்து அப்லோடு பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதையும் நீங்கள் பாருங்கள். மேக்ஸுக்கெலாம் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்து பயன்படுத்திக்கங்க. சிலபஸ் வைஸாக
உங்களுக்கு கிளாஸஸ் யூடியூப்ல இருக்கும், டெலிகிராமில் டெஸ்ட் இருக்கும், 2 டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? திரும்ப திரும்ப சொல்கிறேன், எவ்வளவோ சேனல்ஸ் பார்த்த வரைக்கும் பெய்டு டெஸ்ட் பேட்ச் காசு வாங்கிட்டு டெஸ்ட் வைக்கிறாங்க. அதை நான் தப்புன்னு சொல்லலை. ஓகேங்களா? இப்படியோ உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே உங்களுக்கு கட்டணம் இல்லாமல் ஃப்ரீயாக கிடைக்குது. சரி, யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து நான் தான் செய்கிறேன்னு சொல்லவில்லை, நிறைய பேர் செய்கிறாங்க, இலவசமாக செய்கிறாங்க. நீங்கள் எங்கே படித்தாலும் படிங்க. காசு கொடுத்து படிக்க முடியும்னு நினைக்கிறவங்க காசு கொடுத்து படிங்க. காசு கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் படிங்க, கொடுக்குறத படிங்க. ஓகேங்களா? இந்த டெஸ்ட், பொது அறிவுக்கான டெஸ்ட், இந்த 100 லெசன் டெஸ்ட் தினந்தோறும் உங்களுக்கு டெலிகிராமில் வரும். என்ன போர்ஷன் அப்படின்றது டெலிகிராமில் உங்களுக்கு வந்துடும். அதை பார்த்துட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் இரவு 8 மணி மற்றும் 8:30க்கு இந்த 2 தேர்வுகளும் எழுதுங்க, பயன்பெறுங்க, எக்ஸாமில் பாஸ் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நன்றி.